வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ப்ரேயிங் மேண்டிஸ் எக் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம காய்கறி செடிக்கு நேச்சுரல் பெஸ்டிசைடு. ப்ரேயிங் மேண்டிஸ் தமிழில் வந்து மலைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் வந்து ப்ரேயிங் மேண்டிஸ் நம்ம தோட்டத்தில் இருந்தால் என்ன பயன்கள், அதை எப்படி ஹேட்ச் பண்ணுறதுன்ட்டு, அதை ஹேட்ச் பண்ண அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ ப்ரேயிங் மேண்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தோட்டத்திலே தான் இருக்கும். நம்ம தோட்டமும் பூச்சி தொல்லை இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். இங்கே தக்காளி செடியிலலாம் நிறைய கேட்டர்பில்லர் வந்து ஸ்டெம்மு லீஃபு எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். அந்த டைம்லலாம் வந்து இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் நம்ம தோட்டத்தில் இருந்தால் இது போய் இந்த கேட்டர்பில்லரெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கும். பூச்சி தொல்லை இல்லாமல் செடிகளெல்லாம் நல்லா இருக்கும். இதை வந்து நான் ஆன்லைனில் ஈபேயில் தான் வாங்கினேன். ப்ரேயிங் மேண்டிஸில் மெயினாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சைனீஸ் ப்ரேயிங் மேண்டிஸ், இன்னொன்று வந்து கேரளினா ப்ரேயிங் மேண்டிஸு. சைனீஸ் ப்ரேயிங் மேண்டிஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். எல்லாம் பெரிய பூச்சியை கூட இந்த சைனீஸ் ப்ரேயிங் மேண்டிஸ் வந்து போய் சாப்பிட்டுடும். நிறைய பேர் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கேரளினா ப்ரேயிங் மேண்டிஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது வந்து சைனீஸ் ப்ரேயிங் மேண்டிஸ் தான். இது நம்ம தோட்டத்தில் இருந்தால் ரொம்ப நிறைய பூச்சிகளை எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். நல்லா க்ளீனாக தோட்டமும் நல்லா பூச்சி தொல்லை இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். இது எவ்ரி இயர் நீங்கள் வாங்கி விடணுன்ட்டு இல்லை. உங்கள் வீட்டில் பெரிய தோட்டமாக இருந்தால் ப்ரேயிங் மேண்டிஸ் அங்கேயே தான் இருக்கும். அங்கேயே இருந்துட்டு அங்கேயே முட்டை வச்சுட்டு அதிலே திரும்பி ஹேட்ச் ஆகிட்டு நம்ம அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய தோட்டம் இல்லை, சின்ன தோட்டமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து அதுக்கு ஃபுட்டு இங்கே இல்லைன்னா எல்லாம் பூச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டா பறந்து போயிடும். பூச்சி இல்லைன்னா நமக்கும் நல்லதான். பட் பூச்சி இருந்தால் இங்கேயே தான் இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு. பெரிய தோட்டமாக இருந்தால் இங்கேயே தான் இருக்கும், நம்ம தோட்டத்திலே தான் இருக்கும், ஹேட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து திரும்பி வாங்கி விடணுன்ட்டு இல்லை. லாஸ்ட் இயர் வாங்கி விட்டதெல்லாம் பறந்து போயிடுச்சு. பூச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு பறந்துடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் சின்ன பேக்யார்ட்னால அதனால் ரொம்ப நாள் தங்க முடியல. உங்கள் வீட்டில் பெரிய பேக்யார்டாக இருந்தால் அது பூச்சி அங்கேயே தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், அவங்களும் ஒரு பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் போடலை, வெறும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ இது பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து ப்ரேயிங் மேண்டிஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இதில் பாருங்கள், இது லெட்டில் வந்து கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிற மூடியாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து காற்று போகும் அதுக்கு. ஸோ காற்று இருக்கிற மூடி மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதை திறந்து பார்க்கலாம். அது பாருங்கள், ஒரு 5 எக் இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வெயிட்டே இல்லாமல் ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதிலே வந்து இதே பாக்ஸில் வந்து நம்ம ஹேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சு மூடி வச்சுட்டு நம்ம அதையும் ஹேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தோட்டத்தில் ஒரு குச்சிலேயோ இல்லைன்னா செடியிலையோ கட்டி விட்டுட்டு அப்படியும் ஹேட்ச் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு 2 வந்து இந்த பாட்டிலில் போட போகிறேன். ஏன்னா நம்ம ஹேட்ச் பண்ணுறதை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ அதனால் நான் ஒரு 2 எடுத்து நான் இந்த பாட்டிலில் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் தோட்டத்தில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த புல் வந்து தேவையில்லை. ஸோ இதை நான் தோட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்படியே ஹேட்ச் பண்ணுறதுனால நான் அதில் போட்டுடுறேன். ஸோ இதுக்கு வந்து மூடி வந்து நான் ஒரு ஃபாயில் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா நமக்கு வந்து காற்று போகணும்ல, அதுக்காக ஒரு ஃபாயில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லிட்டை போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஓட்டை போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக. நம்ம வேணால் புஷ் பின்னோ இல்லை சேஃப்டி பின்னோ எது வேணாலும், ஊசியோ குண்டூசி எது வேணாலும் வச்சு ஓட்டை போட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி பாட்டில் போட்டுட்டு நீங்கள் காட்டினா அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. எப்படி வருது, எவ்வளோ நாள் ஆகுது ஹேட்ச் ஆகிறதுக்கு, எல்லாமே பார்த்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களாக இருந்தால் அது மாதிரி காட்டலாம். நீங்கள் இதை வந்து நம்ம போய் தோட்டத்தில் எடுத்து வைக்கிறது தான். அந்த ப்ரேயிங் மேண்டிஸை எப்படி ஹேட்ச் பண்ணுறது இந்த பாக்ஸிலே நல்ல டைரக்ஷன் போட்டிருக்காங்க. இன்டோர் ஹேட்சிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு, அவுட்டோர் ஹேட்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இதையும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் என்னென்ன சாப்பிடுன்ட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் படித்து பார்த்துக்கோங்க. இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா பக்ஸு, இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். லைக் ஓம்ஸு, கேட்டபில்லரு, ஃப்ளைஸு, கிராஸ் ஹாப்பரு, கிரிக்கெட்டு, ஏஃபிட்ஸு, ஸ்பைடரு, காக்ரோச்சு, இந்த மாதிரி எல்லா பூச்சிகளையும் சாப்பிட்டுட்டு நம்ம செடிகளுக்கு பூச்சி தொல்லையே இருக்காது. இது ஒரு எக்கிலிருந்து ஒரு 50லிருந்து 200 ப்ரேயிங் மேண்டிஸ் உருவாகும். இதை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு கிளாஸ் விண்டோவோ இல்லைன்னா கிளாஸ் டோரோ பக்கத்தில் வச்சு ஹேட்ச் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கராஜில் வச்சு ஹேட்ச் பண்ணலாம். க்ரீன் ஹவுஸில் இல்லைனா அவுட்டோர் ஏதாவது ஒரு ஏரியாவில் வச்சும் நீங்கள் ஹேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு 70 to 80 டிகிரி இருக்கிற இடமா வச்சு தான் ஹேட்ச் பண்ணணும். இது ஹேட்ச் ஆகிறதுக்கு மினிமம் 2 to 6 வீக்ஸ் எடுக்கும் ஹேட்ச் ஆகிறதுக்கு. நீங்கள் இதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். நமக்கு சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் பூச்சிக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு ஹேட்ச் பண்ண நம்ம வச்சிடலாம். ஸோ அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உடனே வாங்கியும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பூச்சி இருக்கிற டைமில் நம்ம ஹேட்ச் பண்ண விடலாம். இப்போ வந்து என்னோடய தோட்டத்தில் இப்போ எதுவும் பூச்சி இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிடும். இதுவும் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 வீக்ஸில் வந்து இதுவும் ஹேட்ச் ஆகிடும். ஸோ அந்த பூச்சி வர டைம்லேயும் இதுவும் ஹேட்ச் ஆகும்போது என் தோட்டத்தில் பூச்சி தொல்லை எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ போய் நம்ம இதை போய் கார்டனில் வச்சுட்டு இந்த பாட்டிலை வந்து நான் க்ரீன் ஹவுஸில் வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை போய் கார்டனில் வைக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு எக்கை வந்து இந்த தக்காளி செடியில் நான் வச்சுட்டு போகிறேன். ஸோ இப்போ தக்காளி செடி ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவுக்கு சின்னதாக தான் வந்திருக்கு. ஸோ ஒன்று மட்டும் இதில் வச்சிடுறேங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஆடாமல் இருக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. ஸோ இது கீழே விழாது. ஸோ இன்னொன்று வந்து நான் வேறு இடத்துல வைக்க போகிறேன். ஸோ இந்த எக்கை வந்து நான் ஒரு மாங்காய் மரத்தில் வைக்க போகிறேன். இங்கே நிறைய செடிங்களாம் இருக்குது. ஸோ இங்கே இருந்தால் ஹேட்ச் ஆனால் இங்கேயே இருக்கும். ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குச்சு. நான் அதை உள்ளே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் வச்சுருக்கேன். 2 நான் இடையில ஸ்டெம்முக்கு இடையில நான் ஒன்று வச்சுருக்கேன். 2 கலரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் 2 எக்கை தான் நான் செடியில் வச்சுருக்கேன். இந்த ஒன்று வந்து இதில் நான் வச்சுட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் வளர்ந்த அப்புறம் எங்கே பூச்சி இருக்கோ அதை பார்த்து நான் இதை விட்டுடுவேன். இதுலேயும் 2 இருக்குது, நம்ம முதல்ல போட்டது தான். ஸோ இது 2த்தையும் வந்து நான் க்ரீன் ஹவுஸில் வச்சுட்டு போகிறேன். எப்படி தான் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும் இது ஹேட்ச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே நல்லா ஹீட்டாக இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் இது ஹேட்ச் ஆகிடும். ஹேட்ச் ஆனால் அதுக்கப்புறமா நான் அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது. இப்போ தாங்க ப்ரேயிங் மேண்டிஸ் எக்கு வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு. நான் ஒரு 10 நாளாக க்ரீன் ஹவுஸில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் ஹேட்ச் ஆகிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளியே வருது. பாருங்கள், நிறைய வந்திருக்கு. இப்போயே பாருங்கள், மேலே ஏறிட்டே வருது. நான் திறக்கலை, உள்ளே தான் இருக்குது எல்லாமே. நிறைய இருக்குது. ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னும் வந்துகிட்டே இருக்குது எக்குலேருந்து. நான் இன்னும் திறந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், கீழெல்லாம் இருக்குது. ஒரு எக்கு மட்டும்தான் ஹேட்ச் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து ஹேட்ச் ஆகலை. அது திரும்பி அந்த எக்கை வந்து திரும்பி பாட்டிலில் வச்சிட வேண்டியதுதான். நான் இப்போ வந்து அவரை செடியில் வந்து திறந்து விட போடுறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் நிறைய இலை இருக்குது. ஸோ இதில் திறந்து விட்டா இங்கேயே இருக்கும். பாருங்கள், இந்த மூடியிலலாம் இருக்குது, இன்னும் ஒட்டிகிட்டு இருக்குது. இதை நம்ம கையிலையும் எடுத்து விடலாம், இன்னும் அப்படியே நீங்கள் தட்டியும் விடலாம். நீங்கள் அப்படியே சைடில் வச்சுருந்தா அதுவே வெளியே வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து வெளியே வந்துடும். பாருங்கள், ஒன்றுனா இப்போ தான் வெளியே வந்துகிட்டே இருக்குது. நல்லா அடர்த்தியாக இருக்கிற செடியில் ரிலீஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பூச்சிகள் இருக்கும், அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துகிட்ருக்கோம். இந்த பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதுவாக வெளியே ஒன்றுனா வந்திருக்கு. இப்போ தான் பாட்டிலேருந்து ஒன்றுனா வெளியே வருது. ஸோ இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் வந்து நமக்கு நல்லது செய்கிற பூச்சி. இதை நீங்கள் தோட்டத்தில் இது இருந்தால் நீங்கள் வந்து கொன்னுடாதீங்க. இது இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த பூச்சி வந்து மற்ற பூச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தோட்டத்தில் பூச்சி தொல்லை இல்லாமல் வச்சுக்கோம். நான் அதை புல்லை எடுத்து காட்டுறேன். புல்லில் நிறைய இருக்குது. அப்படியே எடுத்து தட்டி விட்டுடலாம். அதுக்குள்ளே நல்லா உள்ள மாட்டியிருக்கு. எடுத்து ஜஸ்ட்டு தட்டி விட்டால் அது எல்லாம் வெளியே வந்துடும். இல்லைன்னா அப்படியே நீங்கள் கீழேயும் வச்சிடலாம். பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ ஒவ்வொரு இடத்துல அப்படி அப்படியே தட்டி விட்டால் அது அந்தந்த இடத்துல இருந்துக்கும். நான் இப்போ வேறு தொட்டியில் கொஞ்சம் திறந்து விட்றேன். நான் அப்படியே வச்சிடுறேன். அது அப்படியே மீதி இருக்கிறது அப்படியே பறந்து போயிடும். இங்கே பாருங்கள், நான் ஒரு கத்திரிக்காய் செடியில் விட்டுருக்கேன், ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நான் உள்ளேருந்து எக்கு எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்கள், இதில் இருந்தால் வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஒன்றுன்னா வெளியே வருது. பாருங்கள் எத்தனை இருக்குது அதில். இதெல்லாம் தட்டிட்டு நான் திரும்பி அந்த பாட்டிலே தான் போட்டு வச்சுட்டு போகிறேன். ஏன்னா வந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் எடுக்கும் எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ மீதி ரெண்டுத்தையும் நான் திரும்பி இதே பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். மீதி இருக்கிற ப்ரேயிங் மேண்டிஸை வேறு தொட்டியில் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ எல்லா ப்ரேயிங் மேண்டிஸையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. 2 எக்கையும் வந்து இதே பாட்டிலில் போட்டுட்டு க்ரீன் ஹவுஸில் திரும்பி வச்சுடுவேன். அந்த எக்கு ஹேட்ச் ஆன அப்புறம் திரும்பி வேறு இடத்துல ரிலீஸ் பண்ணி விட்டுடுவேன். இப்போ ப்ரேயிங் மேண்டிஸோட ஒரு எக்கு ஹேட்ச் ஆனதை நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் நம்ம தோட்டத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் நம்ம தோட்டத்தில் இருக்க கெட்ட பூச்சியெல்லாம் சாப்பிட்டுடும். நம்ம தோட்டமும் பூச்சிகள் தொல்லை இல்லாமல் இருக்கும். நீங்கள் லேடி பக்கும் வாங்கி விடலாம். லேடி பக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டுடும். அதே மாதிரி நம்ம தோட்டமும் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும். லேடி பக்கை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.